ஜெர்மனியில் சுகாதார காப்பீட்டு சீர்திருத்தம் குறித்த விவாதம் சூடுபிடித்துள்ள நிலையில் வேலை செய்யாத வாழ்க்கை துணைகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக நோர்த் ரைன் வெஸ்ட்பாலியா மாநிலம் மத்திய அரசின் திட்டங்களை ஆதரிக்கும் அதேவேளை அவை அறிமுகப்படுத்தப்பட முன்னர் சில முக்கிய மாற்றங்கள் நடைமுறைக்கு வர வேண்டும் என விரும்புகிறது. சுகாதார காப்பீட்டு அமைப்பு அதற்கு கிடைக்கும் பணத்தை மட்டுமே செலவிட வேண்டும் என சுகாதார அமைச்சர் கார்ல்ஸ் ஜோசப் லாமன் தெரிவித்துள்ளார். இருப்பினும் அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் உட்பட அனைவருக்கும் இந்த விதிகள் சமமாக பொருந்த வேண்டும் என அவர் கருதியுள்ளார். அதாவது வேலை செய்யாத சில வாழ்க்கை துணைவர்கள் இலவச குடும்ப காப்பீட்டை பெறுவதற்கு பதிலாக சுகாதார காப்பீட்டிற்கு பங்களிக்க வேண்டும் என ஒரு திட்டம் முன்மொழியப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் அவர்கள் தங்களது துணையின் வருமானத்தில் சுமார் 3.5% சுகாதார காப்பீட்டிற்காக செலுத்தலாம். உதாரணமாக ஒரு துணைவர் மாதத்திற்கு 5000 யூரோக்களை சம்பாதித்தால் பங்களிப்பு சுமார் 175 யூரோக்களாக இருக்கலாம். எனினும் சிறு குழந்தைகளின் பெற்றோர்கள், பராமரிப்பாளர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் போன்ற சில குழுக்களுக்கு மட்டும் இந்த திட்டத்தில் விதிவிலக்குகள் உள்ளன. இதேவேளை குடிமக்கள் உதவித்தொகை பெறுபவர்களுக்கான சுகாதார செலவுகளில் பில்லியன் கணக்கான யூரோக்களை சட்டப்பூர்வ சுகாதார காப்பீட்டாளர்கள் வழங்கும் தற்போதைய முறைமையையும் கார்ல் ஜோசப் லாமன் விமர்சித்துள்ளார். இந்த செலவுகள் அரசாங்கத்தின் பொறுப்புகள் எனவும் அவை சுகாதார காப்பீட்டு பங்களிப்பாளர்களால் செலுத்தப்படக்கூடாது எனவும் அவர் வாதிடுகின்றார். மேலும் சுகவீன விடுப்பு ஊதிய பலன்களை குறைப்பதையும் நோர்த் ரைன் வெஸ்ட்பாலியா எதிர்க்கின்றது. இத்தகைய குறைப்புகள் கடுமையான நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களை பாதிக்கும் என குறித்த மாநிலம் கூறுகின்றது. மேலும் விதிகள் மாறினால் 55 மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடையவர்கள் மீண்டும் பணிக்கு திரும்புவது கடினமாகலாம் என்பதால் அவர்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் எனவும் மாநிலம் கோருகின்றது. இவ்வாறாயினும் இந்த முன்மொழிவுகள் தொடர்பான இறுதி முடிவுகள் இன்னும் எடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.